தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு சில காலகட்டங்களில் சில நடிகர்கள் வருவார்கள், ரசிகர்களை மகிழ்விப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியாது. அந்த வகையில் பன்முக கலைஞரான டி. ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்த உயிருள்ள வரை உஷா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகர் கங்காதரன். சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்ட கங்காதரன் சினிமாவுக்காக தனது பெயரை கங்காவாக மாற்றிக்கொண்டு கரையை தொடாத அலைகள், லட்சுமி வந்தாச்சு, கண்மணியே பேசு, வீடு மனைவி மக்கள், தங்கமான ராசா, முருகனே துணை, மீண்டும் சாவித்திரி என பல திரைப்படங்களில் நடித்தார். கடைசியாக 2002ஆம் ஆண்டு நடிகர் சிம்புவின் காதல் அழிவதில்லை திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஒரு கட்டத்தில் வெள்ளித்திரையில் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் சின்ன திரையில் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க ஆரம்பித்தவர் திருமணமே செய்து கொள்ளாமல் தனிமையில் தான் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக தனது சகோதரர் குடும்பத்துடன் வசித்து வந்த நடிகர் கங்கா கடந்த 2023ஆம் ஆண்டு தனது 60 வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அவர் மறைந்தாலும் அவர் நடித்த உயிருள்ள வரை உஷா திரைப்படம் இன்றும் ஒரு உயிர்ப்பாக உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது.